டைம் ஆக்டர்ஸ் மாதிரி பேசுறாங்க அப்படி இப்படி. பட் என்னோட நிகழ்ச்சி வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாலைவன நிகழ்ச்சி. ஒரு குதிரை ஓடுது, ஒரு குதிரை கிடைக்குது. ஒரு அமைதியான சூழ்நிலை, காலை பொழுது. ஒரு மார்னிங்ல எப்படி இருக்கும் பாருங்க. அடுத்தது ஒரு பழைய பாட்டு ஒண்ணு, தழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து. அந்த பாட்டுல வந்து ஒரு பீட் வரும். அந்த பீட் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது ஒரு பிளேன் லேண்ட் ஆகிற சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே இடத்துல ஒரு ஹெலிகாப்டர் லேண்ட் ஆனா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு சில ஆக்டர்ஸ் நான் உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். நம்ம WTC டவர் அமெரிக்கால பாம்பு போட்டு உடைச்சாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மெட்ராஸ்ல இருக்கிற டைடல் பார்க்ல யாரோ பாம்பு வச்சாங்க சொல்லிட்டு ஒரு புரணி. இது வந்து கற்பனை தான். இதுக்கு வந்து நம்ம ஆக்டர்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறது ஒரு சின்ன கற்பனை. ரிப்போர்ட்டர் வந்து வராரு உள்ள. இங்க ஒரே பரபரப்பா இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் எல்லாரும் அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. அதோ நம்ம நடிகர் உஸ்லமினி உள்ள வந்துட்டு இருக்காரு. அவரு என்ன சொல்ல போறான்னு பார்க்கலாம். அரே ஐயா, தேங்காய் சட்னி வைப்பா. நம்ம டைடல் பார்க்கல பாம்பு வச்சுக்கிட்டாலே என்ன பண்றீ? நான் போய் பாம்பை எடுத்துட்டு வரேன். அடுத்தது நம்ம கமல்ஹாசனோட சித்தப்பா சாருஹாசன் உங்க முன்னாடி பேசினா எப்படி இருக்குன்னு பாருங்க. ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, வணக்கம் சாருஹாசன், நீங்க இந்த செய்தி கேள்விப்பட்டீங்களா? எனக்கு இந்த செய்தி தெரியும். அமைதியான இந்த டைடல் பார்க்கல யாரோ பாம்பு வச்சுட்டாங்க. அதுதானே எனக்கு ஒரு யோசனை. கூவம் நதிய தரங்கணி பக்கம் திருப்பி விட்டா அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. பாம்பு அடிச்சாலும் உயிர் சேராங்க. இன்னும் இருக்கு, அப்புறம் பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்குரிய நேரத்துக்குள் முழுமையான கலைகளை வழங்கி பார்வையாளர்கள் முழுமையான